வாரம் நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ளம்ல கைண்ட்னஸ், ரேண்டம் ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ், யாரோ ஒருத்தர் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ண கதையை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. இது எல்லாமே உண்மை சம்பவம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் குழுவை பொறுத்த வரைக்கும் வாரம் யாராவது ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்களா, நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருமா, இமெயில் வருமா அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, ஆனால் இந்த நாளில் இன்னைக்கு இந்த சம்பவத்தை தான் நாங்கள் போட போகிறோம் அப்படின்னு எங்களால் எந்த ஒரு பிளானுமே பண்ண முடியாது. ஏன்னா எப்போ ஒரு ஆடியோ மெசேஜ் வருதோ இல்லை ஒரு சம்பவத்தை பற்றி யாராவது சொல்கிறாங்களோ அப்போ தான் நாங்கள் முன்னாடி பின்னாடி ரெக்கார்டிங், எடிட்டிங் இது எல்லாமே நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இந்த பர்டிகுலர் சம்பவம் இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு இருக்குது. என்னடா இவ்வளோ பீடிகைன்னு யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு யோசிச்சு பாருங்கள். பக்கத்தில் கேலண்டர் இருந்தால் எடுத்து பாருங்கள். கரெக்டாக இன்னைக்கு இந்த சம்பவம், இந்த கதை உள்ளத்தில் நல்ல உள்ளம்ல ரிலீஸ் ஆகணும்னு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. கேளுங்க. என் பேர் ஸ்ரீவித்யா. என் பையன் பேர் அஸ்வின். நாங்கள் கொஞ்சம் வருஷம் முன்னாடி பெங்களூரில் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இங்கே ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த மாதம் ஈத் மாதம்ன்றதுனால எனக்கு அது ரொம்பவே ஞாபகம் உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுது. பெங்களூரில் நாங்கள் இருக்கும்பொழுது என் பையன் அப்போது 8th கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கு திடீர்னு ஒரு நாள் ரொம்ப கடுமையான வயிற்று வலி, அப்படியே வயிற்று பிடிச்சிட்டு துவண்டு போயிட்டான். ஸ்கூல்லேருந்து வந்துட்டு என்ன சாப்பிட்டானோ, ஸ்கூலில் ஏதோ வாங்கி சாப்பிட்டானோ என்னவோ தெரியல, திடீர்னு அப்படியே வயிற்று பிடிச்சின்னு துவண்டு போயிட்டான் குழந்தை. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்னுடைய ஹஸ்பண்ட் வெளிநாட்டுக்கு போயிருந்தார். ஸோ என்னோட பொண்ணு வேற சின்ன, அவளுக்கு அப்போ தான் 4 வயசாகுது. ஸோ அவளை நான் வச்சுட்டு இருந்தேன். அப்போது 2 பேரையும் கூட்டிகிட்டு நான் ரோடுக்கு போய் நின்றுட்டு ஆட்டோ தேடுறேன் அந்த ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு. இவனோ வயிற்றில் கை வச்சுட்டு வயிற்று வலின்னு சொல்லிட்டு துடிக்கிறான். நாங்கள் அந்த ரோடில் நின்றுட்டு ஏதான ஆட்டோ வருதா ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சு நிறுத்தினப்போ ஒருத்தர் நிறுத்தினாங்க. உடனே ஃபஸ்ட்டு ஆட்டோ ஒருத்தர். அந்த ஆட்டோ டிரைவர் பேர் ரியாஸ் கான். இது முக்கியமாக நான் இந்த ஈத் மாதத்தில் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் உங்கள்கிட்டலாம். ஏன்னா அவர் ஒரு முஸ்லீம் ஆட்டோ டிரைவர். அவர் பாவம் தன்னுடைய 5 வேளை தொழுகையும் செய்கிறவர். அன்னைக்கு எங்களால் அவருடைய தொழுகை தடைப்பட்டு போனது. ஆனால் அதை கூட அவர் ஒரு பெருசாக நினச்சிக்காம எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். அதனால தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் என்னம்மா என்னாச்சுன்னா, இப்போ இல்லை திடீர்னு பையனுக்கு முடியல உடம்பு, நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அழிச்சிட்டு போனார். அங்கே போன உடனே பார்த்தா இவனுக்கு என் பையன் வாமிட் பண்ணிட்டான். வாமிட்லேயே பிளட் வருது. ஸோ மேபி இட் இஸ் அன் திங் அல்சர் ரிலேட்டட் ஆர் சம்திங், இல்லை அப்பண்டிசைட்டிஸாக என்னன்னு பார்க்கணும், பெட்டர் டு டேக் த ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல அப்போது அவங்க ஸ்கேன் இல்லை, அவங்க ஸ்கேன் செய்கிற டெக்னீஷியன் இல்லை. ஸோ வேறு எங்கேயோ போய் ஒரு ஸ்கேன் சென்டரில் போய் ஸ்கேன் எடுத்துன்னு வர வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி இதில் வெளியில் இந்த இவர் ஆட்டோ டிரைவர் பாவம் ஏறும் பொழுதே சொன்னார், மேடம் இது ரம்ஜான் மந்த்ன்றதுனால நீங்கள் என்னை ஒரு 1 hour விட்டுடுவீங்களா, எனக்கு தொழுகை இருக்குது, ஈவினிங் தொழுகை இருக்குது. பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போயிடுங்கன்னு கூட நான் சொன்னேன். ஆனால் பாவம் அவர் வெளியில் வெயிட் பண்ணார். வெளியில் வந்த உடனே நான் அவர்கிட்ட இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய நேரம் ஆகும் போல இருக்குது, ஏன்னா ரத்த வாந்தி எடுத்துட்டான், ஸ்கேன்லாம் செய்ய சொல்கிறாங்க பையன் அப்படின்னு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் ஒரு பயத்திலேயே சொன்னேன். ஏன்னா எனக்குமே நடுக்கமாயிடுச்சு. ஹஸ்பண்டை வேற ஒரு ஃபோனில் கூட காண்டாக்ட் பண்ண முடியல, ஏன்னா நமக்கு பகல் இருக்கும்போது அங்கே ராத்திரி யூஎஸில். ஸோ என்னால் பேசக்கூட முடியல அவர்கிட்ட ஃபோன் பண்ணி. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு அழுகையாக வந்தது. அம்மா, அப்பா, மாமனார், மாமியார் எல்லோரும் மெட்ராஸில் இருக்காங்க, நாங்கள் பெங்களூரில் இருக்கோம். டக்குன்னு உதவி செய்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் நெய்பர்ஸ் எல்லோரும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் விஷயம் தெரிஞ்சப்பறம் கோச்சுண்டாங்க. எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலைன்னு, அது வேறு விஷயம். அப்போது என்னாச்சு, அவர் இல்லைம்மா என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, என்னையே கட் பண்ணி அனுப்புகிறீங்க, நான் பரவாயில்லம்மா, அது நான் இது பார்த்துக்கலாம், நான் சொன்னது நீங்கள் மறந்துடுங்க, குழந்தைய நம்ம அழிச்சிட்டு போவோம், எங்கே அழிச்சிட்டு போகணும்னு சொல்கிறாங்கன்னொடனே அந்த ஸ்கேன் சென்டரோட அட்ரஸ் கொடுத்தா அங்கே போனால் அந்த ஸ்கேன் சென்டரில் லேட்டாகிறது.
எப்படியோ நான் வந்து இந்த மாதிரிலாம் என்னங்க இவங்க பிளட் வாமிட் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கான், நீங்கள் லேட் பண்ணுறீங்கன்னு சண்டை போட்டு எப்படியோ ஒரு ஸ்கேன் எடுத்து திருப்பியும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த டாக்டர்கிட்ட காமிக்கிறதுக்கு திருப்பியும் அவர் தான் தேவைப்பட்டார். வந்துட்டு இது பண்ணோம். இத்தனையிலையுமே அவரை நாங்கள் கேட்டது, அவர் 1 மணி நேரத்தில் விட்டுருவீங்களான்னு கேட்டது கடைசியில் 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு கிட்ட. இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த ஆஸ்பத்திரி அது இதுன்னு. கடைசியில் பார்த்தா என் பையனுக்கு வந்து ஒன்றும் இல்லை, அது நல்ல வேளை அப்பண்டிசிட்டிஸ் மாதிரிலாம் டெவலப் ஆகல, லைட்டாக ஸ்டொமக் இதில் இன்டெஸ்டைனில் கொஞ்சம் இதுவாக இருக்குது அவனுக்கு, அல்சர்ஸ் இது மாதிரி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்திருக்கு. பிகாஸ் அவனோட ஃபுட் ஆக்டிவிட்டீஸ் வேறு அவ்வளோ நன்னா இல்லை. அதனால் ஒரு இது மாதிரி கூலண்ட் மாதிரி ஏதோ கொடுத்தாங்க. அதில் மருந்துலேயே அவனுக்கு வந்து சரியாயிடுது. எனிவே அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் அவன் வயத்து வலியை குறைச்சி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க அன்னைக்கு. ஸோ மணி ராத்திரி 9 மணி 8-9 மணி ஆயிடுச்சு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வரத்துக்கே. அது வரைக்கும் அவரே எங்களோடவே இருந்துட்டு, என்னம்மா நீ தனியாக 2 குழந்தைய வச்சுட்டு நீங்கள் எப்படி போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே அங்கே எங்களோடவே கூடவே இருந்துட்டு திருப்பியும் கொண்டு வந்து என்னை எங்கே ஏற்றிக்கிட்டாரோ என் வீட்டு வாசலில் என்னை வந்து கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போனார். ஆக்சுவலி வந்து சொல்லணும்னா எனக்கு வந்து அன்னைக்கு அவர் கடவுள் மாதிரி தான் தெரிஞ்சார். அவர் பேர் ரியாஸ் கான். இன்னும் நாங்கள் டச்சில் இருக்கோம். என் பையன் வந்து ஒரு பர்த்டேயும் பொழுதும் அவருக்கு ஃபோன் பண்ணி கூட பேசுவான். இன்னொன்று ஒரு விஷயம், நான் அன்றைக்கி அவரை அந்த 1 மணி நேரத்துலேயே ஒரு அரை மணி நேரத்துலேயே நான் அவரை அண்ணான்னு கூப்பிட ஆரம்பித்ததுனால அவர் அதையும் சொன்னார் அன்றைக்கி. என்னம்மா அண்ணான்லாம் கூப்பிடுறீங்க, அப்புறம் என்னை போக சொல்கிறீங்க, பைசா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி சுற்றிண்டு 2 குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோட சேர்ந்து வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப அன்னைக்கு வந்து எனக்கு வந்து நிஜமாகவே ஒரு கூட பிறந்த உறவு தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் ஒரு யாராவது சமாதானம் சொல்ல மாட்டாளா அப்படி தோணித்து. அதனால நல்லா இருந்தது, அது கேட்கறதுக்கும் சந்தோஷமா இருந்தது. அதே மாதிரியே அவருக்கும் என் பையன் வந்து அவர் அங்கிள்னு தான் கூப்பிடுவான், ரியாஸ் அங்கிள்னு கூப்பிட்டு ஒரு பர்த்டே போதும் அவர்கிட்டையும் வாழ்த்து வாங்கிக்கிறான் இன்னி வரைக்கும். நாங்கள் இப்போ மெட்ராஸ் வந்துட்டோம் இருந்தால் கூட அவன் வாங்கிப்பான். அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு கடைசியில் ஒரு நாள் எங்களை வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு அழைச்சின்னு போன அந்த ரியாஸ் கான் வந்து எப்படி என்னுடைய சகோதரராகி என் பசங்களுக்கு மாமாவானாருன்றதுக்காக அவருடைய மதத்தின் அந்த ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸையும் மீறி அவருடைய தொழுகையையும் விட்டு கொடுத்து எங்களுக்காக அவர் வந்து அப்படி எங்களுக்கு உதவி செஞ்சாருன்றதை என்னால் லைஃப் லாங் மறக்க முடியாது. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது தான் வந்து இருக்கிறதுலயே பெரிய பிரார்த்தனை அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டின அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். குறள் 619. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அது உங்களுக்கு இப்ப ஞாபகம் இருந்தா எங்க கூட கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்க வேண்டிய இமெயில் teamkadaiyosai@gmail.com இல்ல வாட்ஸ்அப் மூலமா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. டீம் கதையோசை உங்களோட தொடர்பு கொள்வாங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9176583618. இன்னொரு நல்ல நினைவோட அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது உள்ளத்தில் நல்ல உள்ளம் வித் தீபிகா அருண். பாட்காஸ்ட் கான்டென்ட் டீம் தரண்யா அண்ட் ஸ்ரீநித்யா.